ஹைட்ரோ கார்பன் திட்ட ஆய்வுக்கு தங்களது ஆட்சியின் போது அனுமதி அளித்த திமுகவும் காங்கிரசும் மன்னிப்பு கோர வேண்டுமென பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறியுள்ளார். 2009 திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலேயே அது ஆரம்பமாகிவிட்டது. அப்பொழுது அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருந்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினராக ப. சிதம்பரம் இருந்திருக்கிறார். ஆட்சி அதிமுகவிடம் இருந்திருக்கிறது. அப்படி என்றால் குற்றம் சாட்டப்படுபவர்கள் இவர்கள் தான். நான் இன்னைக்கு கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் ஹைட்ரோ கார்பனை எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார்கள். இன்று கம்யூனிஸ்டுகள் ஹைட்ரோ கார்பனை எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் தமிழக மக்களிடம் அவர்கள் நேரடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். தாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இதை ஏன் அனுமதித்தார்கள் என்று. ஆக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அனுமதித்து விட்டு ஆட்சியை விட்டு இறங்குவிடன் நான் மக்களுக்காக அதை எதிர்க்கிறேன் என்று சொன்னார். ஹைட்ரோ கார்பன் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் இருக்கும்பொழுது நல்லதாகவும் பாஜக இருக்கும்போது மோசமானதாகவும் மாறுவதில்லை. ஹைட்ரோ கார்பன் தான்.